ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிவன். இப்போ தான் எல்லாருமே ஏஞ்சோம். நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பள்ளிக்கரணை போயிருந்தோம், அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 11 o'clock தான் வந்தோம். டைம் வந்து இப்போ 10 o'clock ஆகுது. 9 o'clock தான் எழுந்திரிச்சோம். அதனால தான் எங்கள் மூஞ்செல்லாம் இப்படி இருக்கு. இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாலும் தூங்குன மாதிரி தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் ஏஞ்சதுனால. என்னப்பா வேணும்? உங்க பாருங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. பூரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். குட் மார்னிங் சொல்லுங்க. ஐயோ, முத்தா கொடுக்க சொல்ல, குட் மார்னிங் சொல்ல சொன்னேன். ரித்து வந்து காலையில பூரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்க பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க பூரி. அது ரித்துக்கு வந்து குட்டி பூரி. ரித்துக்கு வந்து குட்டி. அததான் கேக்குறாங்க. அவன் அதான் கேக்குறான். அம்மா இங்க பாருங்க. பாப்போட ரித்து பூரி குட்டியோண்டு அவங்க பாட்டி சுட்டு கொடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்க. பாட்டி பாட்டி பூரி சொல்றாங்க. ரித்துக்கு உங்களுக்கு தானேப்பா? அவங்களுக்கு தானே கேட்டா. இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். ஆமா, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பாய் பாய். ஐயோ, பாய் இல்ல, இதுக்கப்புறம் தான் கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம சாப்பிட போறோம். என்ன சாப்பிட போறோம்னா பூரி சாப்பிட போறோம். காலையில பூரி. ஆமா, சாலா. இங்க பாருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இது எங்களுடைய பூரி, இது ரித்து பூரி, இது ரித்துக்கு, இது எங்களுக்கு, இது யாருக்கு? இது அவங்க மம்மிக்கு. இங்க பாத்தீங்களா ரித்து எப்படி சாப்பிடுறாரு பாருங்க. பாப்போ, மம்மம்மா சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? நீ வச்சுக்கோ. டே, அவங்க பாட்டி அவருக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா சுட்டு கொடுத்துக்கிறாங்க. ஆமா, அவருக்கு ஒரே சந்தோஷம். வாங்க போயிட்டு இப்ப சாப்பிடலாம். பாப்பா, பூரி தட்டுல போட்டு சாப்பிடணும், தரையில போட்டு சாப்பிடக்கூடாது. இங்க பாரு, இஷ்டத்துக்கு பண்ற நீ. இப்படிதான் கீழே போட்டு சாப்பிடுவாங்களா? அங்க பாரு, பூரி எங்க கிடக்கு பாரு. ஒன்னோடது தான், சின்னதா இருக்கு பாரு, ஒன்னோட தான். டீ தரையில போடாதுடா, இது போடு. இப்படிதான் சாப்பிடணுமா? தட்டுல போட்டுதானே சாப்பிடணும். அது ஒன்னோட தான், கீழே போடக்கூடாது. எடுத்து டாடாக்கு வை, அவாக்கு வேணும் வை, கீழே வை. குட் பாய். டாடாக்கு ஒண்ணு வச்சு சூப்பர். கிளாப் பண்ணிக்கோ. போதும். இதுல போட்டுரு. போதும். சூப்பர். கீழே போடக்கூடாது பாப்போ. என் வீட்டுல தட்டுல போட்டு சாப்பிடுறோமோ இல்லையோ, எல்லாருமே தரையில போட்டுதான் சாப்பிடுறோம். ரித்து வந்ததுல இருந்து இல்ல ரித்து, அவனுக்கு எதுவுமே தட்டுல பிளேட்ல எல்லாம் பிடிக்காது. ரித்து மம்மம்லாம் கீழே போடக்கூடாது, சரியா? பூரியானால தெரியல. ரைஸா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. ரைஸ்னா வீடு ஃபுல்லா ஆக்கிடுவாரு சாரு. போதும் எனக்கு, நீ சாப்பிடு. எங்க வீட்டுல இப்படிதான் கீழே போட்டதெல்லாம் நாங்க எடுத்து சாப்பிடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. எல்லாமே வேற வழி இல்லை, சாப்பிட்டா அவனு வேற வழி இல்லை. இவர் வந்து நாங்க செய்யறதெல்லாம் கீழே போடுவாரு, நாங்க அதையும் எடுத்து சாப்பிட்டுலாம். எல்லாத்தையும் வேற வாய் வச்சு கொடு. இவர் சாப்பிட்டு மிச்சதான் நாங்க சாப்பிடுவோம். அம்மாக்கெல்லாம் வேணா போட்டு எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட வேணாம், எனக்கு வேணாம், அம்மாக்கு வேணாம்.
போதும் ரித்தோ, எனக்கு வேணாம் ரித்தோ. ஏய் எனக்கு வேணாம், நீ எங்கே வர? இங்க பாரு, நீ மட்டும் வேணான்னா வாங்குறியா? மூஞ்சி திருப்பிட்டு போறல்ல. எனக்கு வேணாம், நீ உட்கார். ஆளு பாரு. டேய் டேய் டேய், எனக்கு வேணாண்டா. டேய் டேய், எனக்கு வேணாண்டா. பாத்தீங்களா, அப்படியே குடுக்குற மாதிரி வந்துட்டு அவர் சாப்பிட்டுருவாரு. ஐயோ வாயப்பாரு. சரி நீ போ, அங்க போய் விளையாடு. எடுத்து சூப்பரா சாப்பிட விடுறானா? என்ன பண்ணி வச்சுக்கிறான், பூரிய வாயில சாப்பிடறானா, மேலெல்லாம் போட்டு டேய் டாடாவை சாப்பிட விடுறா. பாருங்க எங்க வீட்டுல என்ன ஓடுதுன்னு, சுட்டி டிவி. இது எதுக்காகனா இந்த ஆமா. இப்போ நம்ம சொரா புட்டு பண்ண போகிறோம் மதிய சாப்பாட்டுக்கு. அதுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா, சொரா வாங்கிட்டு வந்து அதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு அதை இப்போ எடுத்து தட்டில் தனியாக போட்டாச்சு. தோல் எடுக்கணும், அதை அப்போ தான் சொரா புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா உரிக்கணும். மேலே கருப்பு தோல் இருக்கும், வேக வச்சதுக்கப்புறம் தான் அதை உரிக்கணும். அப்போ தான் அந்த கருப்பு தோல்லாம் போகும். அதுக்கு தேவையான பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டால் தான் சுறா புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை, மீன் வறுக்கிறதுக்கு தான் இது. இப்போவே உப்பு, மிளகாத்தூள், காரெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சா தான் ஒரு 1 hour ஊறணும். அப்புறம் தான் அதை நல்லா டேஸ்ட். தோல் உரிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள முள்ளெல்லாம் தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி இதுதான் நம்மளோட டெய்லி ரொட்டீன் வேலை. சூப்பர், டெய்லி ரொட்டீன் வேலை இதுதான். அவங்களோட டெய்லி ரொட்டீன் வேலை கீழே ஊத்துறது. கரெக்டா? எந்த வேலையும் முழுசா செய்யக்கூடாதுல்ல. ஐயோ, எங்கேருந்துடா கொண்டு வரீங்க? தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்குறாரு. குளிச்சாரு, சாப்பிட்டாரு, தூங்குறாரு. இதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு தான் எழுந்திருப்பார். எப்படி இந்த அம்மா சமைக்க போகிறது கிடையாது. நான் தான் சொரா புட்டு செய்ய போகிறேன். பா, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அனல் பறக்கும் கடல் மீன் குழம்பு. நம்ம வில்லேஜில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேருந்து பிடிச்சிட்டு வந்த மீன்லாம் சமைச்சு சாப்பிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து கடலில் உள்ளது. வாங்க சொரா புட்டு செய்யலாம். நீ எப்படி செய்ய போகிறது கிடையாது, நவுரு. எல்லாம் வாங்க, மேடம் சமைக்க போகிறாங்க. மம்மம் சாப்பிடலாமா? ரித்து குளிச்சு ரெடி ஆயிட்டாரு. ரித்துக்கு மம்மம் டைம். அம்மா தனி இது வந்து டைம் வந்து இப்போ 12 o'clock ஆகுது. இப்போ வந்து ரெகுலராக வந்து சார் பால் சாப்பிடுவார். எங்கே போயிட்டு வந்த? ரவுண்டா? எங்கே போயிட்டு வந்த? யார் கூட போன? யார் கூட போன? கண்ணில் தூக்கத்தை பற்றியா? இது இப்போ பால் குடிக்கிறார், எதுவும் சொல்ல மாட்டார் அவர்.
இங்கே பாரு என்ன போதுமா? சரி ஓகே, அவர் கிளம்பணுமா? போதுமா? தூங்கலாமா? தூங்குறியா? ஆ தூங்கலாமா? போதும் வாங்க, போதும் வாங்க. ஏத்து ஏத்து, வண்டி ஏத்து. ஓகே, வண்டி பார்க் பண்ணியாச்சா? இறங்கு இறங்கு, எந்திரி. கைப்பிடி அம்மா, கைப்பிடி. தூங்குற டைம் வந்தாச்சு. இப்படி குறுக்குன்னு பார்க்க சைலண்ட்டாக இருந்தால் தூக்கம் வருதுன்னு அர்த்தம். இவங்க என்ன சமைக்கிறாங்கன்றது நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா, எல்லாமே ரெடியாக இருக்குது. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். இங்கே பாருங்க, நமக்கு தேவையான சொரா புட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் போட்டு வெங்காயம்லாம் போட்டு சொரா புட்டுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் அதை இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அவங்க. இதுக்காக தான் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோறா புட்டு ரெடி ஆயிடுச்சு, அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ் இங்கே பார்த்தீங்களா, ஃபிஷ் ஃப்ரை. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சண்டே ஃபிஷ் தான் இருக்கும். எதனாலனா எங்களுக்கு மட்டன் சிக்கன் ரெண்டுமே பிடிக்காது. அதனால சிக்கன் கூட சாப்பிடுவோம், சம்டைம் சாப்பிடுவோம். சிக்கன் ஃப்ரை பண்ணால் சாப்பிடுவோம், இல்லை சிக்கன் பிரியாணி பண்ணால் சாப்பிடுவோம். ஆனால் மட்டன் வந்து சுத்தமாக பிடிக்காது எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும். அதனாலே அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலான்னு நாங்கள் இல்லை, வீட்டில் செய்யலான் இருக்கோம். எதனாலனா ரித்துக்காக. நாங்கள் தான் சாப்பிடாம பழகிட்டோம். ரித்துக்காக மறுபடியும் நாங்கள் பண்ணலான் இருக்கோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மீன் குழம்பு, சொரா புட்டு, ஃபிஷ் ஃப்ரை. இன்னைக்கு ஒரு படி, இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி பாருங்க. மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, காலி. இங்கே பாருங்க, டெக்கரேஷன் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன், அப்பதான் சாப்பாடு. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது சாப்பாட்டோட டேஸ்ட்டும் சமைச்சதோட டேஸ்ட்டும் நல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி தான் சமைச்சாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சொல்ல யார் மாட்டேன், சமைச்சிருப்பாங்க. இது மட்டும் தான் நான் பண்ணேன். அன்னைக்கு தான் நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்ல, அடுத்து என்ன வேற என்ன மணி வரை ஆயிடுச்சு. போக வேண்டிய சண்டேனா அங்கே போலன்னா தூக்கமே வராது சார். என்ன சார், ஆமாம். அடுத்தது கிரவுண்டில் பார்ப்பீங்க. கிரவுண்டில் இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். பார்த்துட்டேன். கிரிக்கெட் ஆட தான் வந்திருக்கோம். இப்போ வந்து மேட்ச் நடக்க போகுது. நம்ம டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் மேட்ச் நடக்க போகுது. எங்க பாருங்க, அரௌண்ட் ஒரு 6 o'clock வரைக்கும் நடக்கும். பெஸ்ட் ஆஃப் 3 தான் நடக்கும். நம்ம டீம்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்து ஈவினிங் நம்ம ஒரு 6 o'clock மேலே நம்ம சந்திப்போம். நம்ம டீம்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டி பாய்ஸ். இங்கே பாருங்க, இப்போ வந்து டைம் ஒரு 6 o'clock 6:15 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு காஃபி குடிச்சு முடிச்சுட்டேன் ஆல்ரெடி நான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து வீடியோ எடுக்கிறேன்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கல்ல வந்து பக்கத்து வீட்டில் ஆண்டி கொடுத்துருந்தாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க ஊர்லேருந்து எடுத்து வந்திருந்தாங்க போல இருக்கு. அவங்க கொடுத்துருந்தாங்க.
ஸோ இது சாப்பிட்லாமேன்னு தோணும் போது ஞாபகம் வந்தது. ஆஹா இன்னைக்கு டே இன் மை லைஃப் எடுத்தோமே பாதிலே நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு ரித்து அங்கேருந்து பார்க்குறான் என்ன. அம்மா என்னடா லூஸ் மாதிரி பிரார்த்திட்டு இருக்காளே அப்படின்ட்டு. இல்லை ரித்தோ அங்கேருந்து பார்க்குறான். எங்கள் அம்மா என்னடா தனியாக புலம்புறா, ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு. நம்ம ஆள் வந்து இன்னும் வரல, மேட்ச்சில் தான் இருக்காரு. டைம் ஆனாலும் வரமாட்டார் சார். ஒரு 4 வாட்டி கால் பண்ணோம், எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு 4 வாட்டி கால் பண்ணால் 5ஆவது வாட்டி தானாக வந்துடுவார். பண்ணணும். அவ்வளோதான், இன்னைக்கு எங்கள் டேயில் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் ரெகுலராக என் சண்டே வந்து இன்னைக்கு எப்பவுமே இப்படி தான் போகும். இவன் தான் ரொம்ப சேட்டை பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா மூவி பார்க்க போகிறோம். எப்போவுமே வீக்லி வந்து 2 days நாங்கள் மூவி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன மூவினா டிமாண்டி காலனி தான் பார்க்கலான் இருக்கோம். தேட்டர்லாம் போக மாட்டோம், ஏன்னா ரித்து இருக்கனால தேட்டர்லாம் போக முடியாது இல்லையா. வீட்லேயே வந்து நாங்கள் மூவி வந்து ஒரு 1 month அப்புறம் நாங்களே வீட்டில் HD பிரிண்ட்டாக டவுன்லோட் பண்ணி வீட்லேயே பார்ப்போம். ஸோ இதுதான் எங்களோட டே இன் மை ரொட்டீன். இப்படி தான். மீண்டும் அடுத்த சண்டே சந்திப்போம். பை பாய். ஆமா, மறக்காம Sunday வீடியோ Monday பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டீஸ் குட்டீஸ் இப்ப தூங்க போறாரு. பாய். குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லுங்க பார். குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லு பாபு. நான் சொன்னா நீ தான் மூவி பார்த்துட்டு இருக்க. குட் நைட் சொல்லு. ஓடுறாம்பர் 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 தூங்கட்டு ஓடுறாம்பர். ஓகே அவ்வளவுதான்.